வாழ்க்கையை நீ எப்படி வளர்த்துக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். நீல் ஆம்ஸ்ட்ராங்ன்ற பேர் எல்லாரும் சொல்றோம்ல, முதலில் நிலவில் கால் வைத்த மனிதன். 800 கோடி பேர் இன்னைக்கு வாழறாங்க பூமியில. எத்தனையோ பேர் நிலவுக்கு போயிட்டு வரலாம். ஆனாலும் நீல் ஆம்ஸ்ட்ராங் பேர் ஹிஸ்டரியில இருக்கும்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னங்க அது, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நான் இந்த சந்திராயன் போய் நான் 25ஆம் தேதிக்கு இதை படிச்சேன். நான் இதை படிச்சு பார்த்தேன். முதலில் விண்கலம் போய் சந்திரன்ல இறங்கும் போது அந்த விண்கலத்தில முதல் கால் வைத்தவன் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்கிறார்களே, அந்த ஆம்ஸ்ட்ராங் கிடையாது, அந்த கலத்தின் பைலட். இது நான் வரலாறு. பைலட் யார் தெரியுமா? எட்வின் சி ஆல்ட்ரின். அவன் பேர் யாருக்குமே தெரியலைங்க. 12 வருஷங்க. He was a intense training பண்ணாங்க. அவன் எடுத்துக்கிட்டான். 3 இயர்ஸ்ங்க. வீட்டுக்கு போகல, ஆபீஸ் போகல, எங்கேயும் போகல. வெறும் மூன் வாக் மட்டுமே பண்ணிட்டு இருந்தவன் எட்வின் சி ஆல்ட்ரின். அவன் தான் பைலட். அவன் போய் இறங்குதுங்க. நான் சொல்ற வரலாறை ஆல்ட்ரினே எழுதியிருக்கான். கதவு திறக்குதுங்க. ஆல்ட்ரின் கால் எடுத்து வைக்கிறாங்க. களத்துல தான் இருக்கு அவன் கால். நாசால இருந்து ஆர்டர் வந்துருச்சு. Now the pilot shall pass. அவன் நின்று ஒரு வினாடி யோசிக்கிறான். என்ன தெரியுமா? இது வரைக்கும் அவன் கால் வச்சது எல்லாம் ஆர்டிபிஷியல் நிலம். இப்போ அவன் கால் வைக்க போறது ஒரிஜினல். என்ன கேஸ் இருக்கு, எவ்வளவு புவியியல் பரப்பு இருக்கு, புவியியல் விசை இருக்கு, என்ன மாதிரி சதுப்பு நிலம்லாம் தெரியாது. படிச்சதுதான். பக்கத்துல இருந்தாங்க ஒருத்தன். அவன் கோ பைலட். அவன் பேர் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவன் ஸ்பேஸ்மேன் கிடையாது. இதுதான் வரலாறு. அவன் யாருன்னா, அவன் கப்பல் சீமேன். அவன் கப்பல்ல ஆழ் கடல் நீர் குதிச்சு பிராக்டிஸ் பண்ணவன். தைரியசாலிக்காகவே அவன் அங்க போனான். ஒரிஜினலாவே தண்ணிக்குள்ள புவியியல் சக்தி இருக்காது, இருந்தும் உள்ள போய் டைவ் பண்ணி அவன் பிராக்டிஸ் பண்ணவன். அவன் பக்கத்துல இருக்கிறான். அவன் ஒரு 3-4 வருஷம் ட்ரைனிங் பண்ணிட்டு ஸ்பேஸ்ல கோ பைலட்டா வந்துட்டான். இப்படி நிக்கிறான்ல சி ஆல்ட்ரின், இப்படி நிக்கிறான்ல எட்வின். யோசிக்கிறான். யோசிச்சான். 3 செகண்ட் தான். ஏற்கனவே அவனுக்கு ஒரு செகண்ட் ஆயிடுச்சு ஷால் பாஸ்னு சொல்லும்போது. 5th செகண்ட் இன்னொரு ஆர்டர் வருது. Now the co-pilot shall pass. டக்குன்னு கால் வச்சுட்டான் நீல் ஆம்ஸ்ட்ராங். இந்த 2 பேருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? உங்க எல்லாருக்கும் சொல்றேன். நல்லா படிச்சு 98 மார்க் வாங்கிட்டு கையில நீ அந்த பேப்பர் வச்சிருப்பல்ல, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ப்ராஜெக்ட்காக பிராக்டிக்கலா உழைக்கிறியா? நீ நீல் ஆம்ஸ்ட்ராங். இல்ல வெறும் பேப்பர் ஒர்க் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? நீ ஆல்ட்ரின் தான். பிராக்டிக்கலா இருக்கிறியா? பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்கா? நான் சொல்றேன், 9 ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ற குழந்தைகளுக்கு சொல்றேன், இந்த காலேஜ்ல சர்டிபிகேஷன் கோர்சஸ் இருக்கா சார்? எல்லாருமே அதெல்லாம் அப்டைன் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க, அப்படியான்ட்டு போயிடுவாங்க. எவன் ஒருவன் இதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிக்கிறானோ அவன். நான் இப்படி ஆசீர்வாதம் சொல்லிட்டு போறேன். அடுத்த முறை நான் வரும்பொழுது, உங்கள் குழந்தை ஒரு வேளை ஃபைனல் இயர்ல இருக்கும் பொழுது, மாசத்துக்கு நாங்களெல்லாம் மொத்தமா சேர்ந்து கூட வாங்க முடியாத மிகப்பெரிய சம்பளத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் குழந்தைகளுக்கு சேரும். எப்போ நாம தகுதிப்படுத்திக் கொண்டால், நம்மை நாம இப்போ கேட்கிறேன், இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்கிறேன், அம்மா 3ஆவது வருஷம் முடிச்ச 4ஆவது வருஷம் முடிச்சோன்னு உனக்கு எவ்வளோமா சம்பளம் வேணும்? எவ்வளோ வேணும்? மாசத்துக்கு எவ்வளோ வேணும் சம்பளம் சொல்லு. போதுமா? 3 லேக் போதுமா? நான் சொன்னது தான் அது ஆஃபரு. 10 lakhs வேணுமா பர் மந்த்து? நீ 10 lakhs என் கம்பெனிக்கு நான் வேலை செஞ்சு உனக்கு கொடுக்கணும்னா எனக்கு நீ ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்கணும். அந்த கெப்பாசிட்டி இருக்கா?
அந்த கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிட்டு நீ என்ன தெரியுமா சொல்லணும், இருங்க இன்னும் நாலேஜ் கெயின் பண்ணல, நாலேஜ் கெயின் பண்ணிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டே இன்னும் கிளாஸ்க்கு கூட போல. எல்லோருக்கும் கனவு இருக்கிறது, எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது, தகுதி இருக்கிறதா, பிளானிங் இருக்கிறதான்னு பாருங்க. பிளான் பண்ணுங்க, தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள் இவர்கள் கொடுப்பார்கள். உங்களுக்கு இயற்கை இவ்வளவு அற்புதமான ஒரு சூழலையும் சம்பாதித்து கொடுப்பதற்காக பெற்றோர்களையும் உறவினர்களையும் கொடுத்திருக்கிறது என்றால் அறுவடை செய்து கொள்வது தானே உங்கள் வேலை. அறுவடை செய்து கொள்வது தானே உங்க வேலை. இந்த அம்மா சொல்ற ஒரு விஷயத்தை மட்டும் சத்தியம் பண்றியா, உருப்படுறதுக்கு வழிய சொல்றேன். உன்னுடைய லைஃப் பார்ட்னரை இந்த வளாகத்திற்குள் தேடாது. உண்மையா சொல்றேன், உனக்கு மிகச்சிறப்பான ஒரு துணையை இறைவன் வைத்துக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறான். ஜஸ்ட் கிவ் ஒர்க் டு ஹிம். சரியா? ஒரு 6-7 வருஷம் பொறுத்துக்கோ, ஒரு சனியம் வரும். வந்துச்சுன்னா போவாது, சாவுற வரைக்கும் இருக்கும். இப்போ ப்ரூவ் பண்ணவா என்ன சுந்தரம் சார்? போவாதுல்ல, கூடவே தானே இருக்கும். அந்த அம்மாட்ட கேட்டாலும் அதே பதில் தான் சொல்லுவாங்க, கூடவே தான் இருக்கும், போவாது. சாவுற வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு ஒரு 6-7 வருஷத்துக்குள்ள வந்து சேரப்போகுது இல்லை. இப்போ ஏன் தேடி அலையிற? ஜாலியா படி, சந்தோஷமாயிரு, வாழ்க்கையில் ஜெயிக்கிற வழியை பாரு. இன்னொன்று வேலையை செய்யவே செய்யாத. எவனாவது காதலிக்கிறான் எவனாவது காதலிக்கிறான்னு சொன்னா நான் சத்திய வார்த்தையை சொல்றேன், அவங்களோட இன்னைக்கே நாளைக்கே ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிடு. வேணாம், ஐயே ஒரே விஷயத்த சொல்லி நாசம் பண்ணிடுவாங்க வாழ்க்கைய. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே சொல்லிட்டு இருக்கோம். அந்த குப்பையை கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கணும். நம்ம அதுக்காக வந்தோம், அதுக்கு வரல. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கோம். குஞ்சன் சக்சேனான்னு ஒரு படம் பார்த்தேங்க. நான் அந்த விஷயத்த சொல்லிட்டு நான் இப்போ கிளம்ப உட்கார்றேன். ஏன்னா உங்களுக்கு நேரம் நெருங்குகிறது, அடுத்த கட்டத்துக்கான வேலைகள் காத்திருக்கின்றன. குஞ்சன் சக்சேனா முடிஞ்சா போய் பாருங்க. அவ ஒரு ஃப்ளையர், வானத்தில் பறக்கக்கூடிய டிஃபென்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு பெண்ணை பற்றி ஒரு படம் எடுத்திருக்காங்க, குஞ்சன் சக்சேனான்னு. அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், முடிஞ்சா பார்த்து கடந்துருங்க. இந்த ஸ்ரீதேவி மேடத்தினுடைய பொண்ணு ஜான்வி நடிச்சிருக்கா. என்னென்ன குப்பை படத்தையும் பார்க்குறோம்ல, இதை பார்ப்போம். போயிட்டு அவ குண்டா இருக்காங்க, அவ ஒல்லி ஆகிறதுக்கு அவ எவ்வளவோ ட்ரை பண்றா, அவளுக்கு ரிஜெக்ஷன் வருது, மறுபடியும் போறா, மறுபடியும் 4-5 வாட்டி ட்ரை பண்ணி ட்ரைனிங் போயிட்டா, போய் கூட ரிஜெக்ட் ஆகிறா, மறுபடியும் போயிட்டா. ஐயோ, அந்த வாழ்க்கையை பார்க்கணுங்க நீங்க. ஒன்றும் இல்லை, நாகராஜ் சாருடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க, ஏன் வாழ்க்கை வரலாறு பாருங்க. அப்படியே கேக் வாக்காலாம் வந்துடலைங்க. நாங்க அடிபட்டு எழுந்து நிற்க வேண்டும் என்று தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் தோல்வியை படிநிலையாக மாத்தி 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 வந்தவங்க நாங்க. வாய்ப்புகள் தான் பாருங்க. அந்த குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. 4 பேர் தாங்க ஃபைனல் செலெக்ஷன், அதுல 2 பேருக்கு தான் வாய்ப்பு. ஒவ்வொருத்தரா உள்ள போறாங்க, 4வது மாடி. ஒவ்வொருத்தரா வெளியில வர்றாங்க. இந்த பொண்ணு உட்காந்துருக்கா கடைசியா, ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் த இந்தியா உட்காந்துருக்கா. உள்ள கூப்பிடுறாங்க, பாருங்க 4வது மாடிங்க. உங்க பிள்ளைகளை நீங்க இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்களா? என் வகுப்புல இருக்கக்கூடிய பிள்ளைகளை நான் இப்படிதான் வளர்க்கிறேன். நான் என் பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளைகளை நான் இப்படித்தான் வளர்க்கிறேன். எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. 4th ஃப்ளோர் ஏறிட்டாவ. இவளுக்கு முன்னால ஒருத்தி பயங்கர ஸ்மார்ட். அவ வால்ட்ரின் மாதிரி வச்சுக்கோங்க, அவ பேர் தான் வந்திருக்கும். ஆக்சுவலா ஜெயிச்சிருந்தா. 4வது மாடிக்கு போயிட்டு அவ நிக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய ஜன்னல் ஒன்று திறக்குது, கம்பியே இல்லை அந்த ஜன்னல்ல. மாஸ்டர் நல்ல ஒரு 6 அடி 3 அங்குலம் அப்படி வந்து நிக்கிறார். மாஸ்டர் பின்னால் நிக்கிறார். கிளைம் அப்படின்னாரு. அந்த பொண்ணு ஏறுது, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின பொண்ணு. ஜம்ப் அப்படிங்கிறாரு. கீழே பார்த்தா 4 மாடிங்க, கால் உடைஞ்சிரும். ஜம்ப்ங்கிறாரு, கீழே எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை. ஃபைனல்ங்க. அவல்ல பார்க்குறா, டீ பார்த்து நிற்கிறாரு. ஆர்டர் வந்துருச்சுங்க ஜம்ப்னு. படம் பாருங்க.
ஐயோ, அந்த ஜான்வி அந்த குழந்தை அவ்வளோ அழகாக நடிச்சிருக்குங்க. கீழே ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னால் நின்று ஐ குவிட் சொல்லிட்டு போயிட்டா. அவ வேணாம், வேலை வேணான்ட்டு போயிட்டா. குஞ்சன் சக்சேனா எழுந்திருக்கிறா. கிளைம் அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறா. ஒரு டார்க் ப்ளூ கலர் பேண்ட்டு, லைட் ப்ளூ கலர் ஷர்ட், அப்படி நிற்கிறாங்க. பிள்ளை ஜம்ப் அப்படின்றாரா, கீழே பார்க்குறாங்க. இப்படி இப்படி யோசிக்கிறா. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஒரு மூச்சு எடுத்தா பாருங்க, பிள்ளை குதிச்சிருமோன்னு பார்த்தேன். அபவுட் டர்ன் பண்ணி ரூம்குள்ளே குதிச்சிட்டான். ஆர்டர் என்ன? ஜம்ப் அவுட்டா? ஜம்ப் தானே, உள்ள குதிச்சிட்டான். ஸ்மார்ட்டாக இருங்க பிள்ளைகளை. வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்பை தருகின்ற பொழுது ஸ்டே ஸ்மார்ட். ஜஸ்ட் லேர்ன் டு அன்லேர்ன். இந்த சினிமா பார்த்து இமோஷனல் இடியாட்டிக் ட்ராமாஸ் எல்லாம் பார்த்து இதுதான் லைஃப்னு குப்பையை சேர்த்து வச்சுக்காத. உன் காம்படிஷன் இந்த காலேஜில் இல்லை. உன் காம்படிஷன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கிறான். உன் காம்படிஷன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான். உன் காம்படிஷன் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் எப்படியேனும் தன் பேரை சிக்னேச்சராக போட்டுருந்தோன்னு நினச்சிக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஒரு வாட்ச் வந்துருக்குதான், இப்படின்ன உடனே ஆஃப் ஆயிடுது, இப்படின்ன உடனே ஆன் ஆயிடுது. இந்த உலகம் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது. நிலை இன்ஜினியரிங்பா, இன்ஜினியர்ஸ். இந்த உலகத்திற்கு தேவைப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்ற பொழுது நீ அதை எப்படி பயன்படுத்த போகிறாய்? குவாலிஃபிகேஷன் இல்ல, குவான்டிஃபிகேஷனோட வள. இன்ஜினியரிங் மைண்டோட இரு. எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்காகவோ இந்த வயது கோளாறுக்காகவோ சில வாழ்க்கையை எப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கணும். கஷ்டப்பட்டு படிக்காத, இஷ்டப்பட்டு படி. கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக இஷ்டப்பட்டு படி. நான் அப்படிதான் படிக்கிறேன். நீ எனக்கு சின்ன ஒரு பாட்டு ஒரு கதை சொல்லிட்டா போதும், எனக்கு என் மனசுல அதை மென்னுக்கிட்டே இருப்பேன். ஒரு 15 லட்சம் ரூபாவது சம்பாதிச்சிடும். அதில் ஒரு நுட்பமான விஷயம் சொல்கிறேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் முழுமையாக நம்புகிறேன். நான் நம்புவதை இந்த உலகத்திற்கு சொல்லுகிறேன். இதுவரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். பயணம் செய்தபடி இருக்கிறேன். இதில் கை தட்டுறதுக்கான ஒரு மேட்டர் என்ன தெரியுமா? ஒரு டிக்கெட்டையே என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. இப்போ வந்துட்டு போகிற செலவையும் நாகராஜ் சார் தான் கொடுக்குறாரு. ஸ்டே ஃபிட். சிட்டுக்குருவிதான் என் வாழ்க்கையை. நான் சிட்டுக்குருவியாகத்தான் தொடங்கினேன். இந்த பிரபஞ்சம் என்னை தேர்ந்தெடுத்து கொண்டது. நான் ஒரு லிட்ரரி ஸ்பீக்கர் தான். நான் ஒரு பட்டிமன்ற ஸ்பீக்கராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். நவ் ஐ எம் நோ மோர் பட்டிமன்ற ஸ்பீக்கர். பட்டிமன்றத்தில் ஒரு ஆசைக்காக பேசுகிறேன். தட் இஸ் நாட் மை ப்ரொஃபஷன் எனிமோர். நான் என்ன ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நிறுத்திக்கிட்டேன். ஆனால் நான் நிறுத்திக் கொள்ளவில்லை. நீ அவதார் படம் பார்த்தல, அந்த தலைமுடியிலிருந்து இன்னொரு ஒரு முடியை இப்படி பண்ண அப்படியே இணைஞ்சிக்குமே. அந்த படத்துல ஒரு கருத்து வரும். அந்த வாகனத்தை தேர்ந்தெடுக்கின்ற கடைசி காட்சியில அவன் ஒரு ஒரு அந்த பறவை எப்படி பிடிப்பான் அவதார் 1ல. அப்ப கூட அவன் முரண்டு பிடிக்கும். அப்ப கூட இருக்கிற அந்த பொண்ணு சொல்லுவா, எந்த வாகனத்தையும் நீ தேர்ந்தெடுக்க முடியாத, அந்த வாகனம் தான் உன்னை தேர்ந்தெடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோ, எந்த துறையையும் நீ தேர்ந்தெடுக்க முடியாது. நீ தயாரா இருந்தனா அந்த துறை உன்னை தேர்ந்தெடுத்துக்கொள்ளும். நீ தயாராயிரு. எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் முழுமையாக இரு. நான் சிட்டுக்குருவியாகத்தான் வாழ்க்கையை தொடங்கினேன். இப்பொழுது சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜாளி நான். நீயும் வா. நீ சிட்டுக்குருவி இல்லை. என்ன மாதிரி சூழல் உனக்கு இல்லை. நீ ராஜாளியாகத்தான் இருக்கிறாய். ஆனா என்ன, உள்ள வந்து சிறகு இப்படி இருக்கு. சிறகை விரி செம்புட்பறவையே, சிறகை விரி பற. வானம் காத்திருக்கிறது. நானும் நீயும் அந்த வானத்தின் உச்சியில் வெற்றிகளை கொண்டாடக்கூடிய நிலையில் சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டும் சந்திப்பு நிகழட்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.